எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆனோங்கிறது அந்த அந்த லெவல் ஆஃப் சக்ஸஸ் பெருசு சின்னது வாட் எவர் இட் மே பி எல்லாரோட மனசில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தில் பிறந்த டேட் அது இருக்கும், பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி, அதுக்கப்புறம் பிறந்த தினம், தட் இஸ் வெனஸ்டே தேர்ஸ்டே, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த நட்சத்திரம்ங்கிறது எவ்ரி மந்த் வரும். தட் இஸ் எவ்ரி மந்த் எல்லாருக்குமே ஒரு வாட்டி அவங்கள பிறந்த நட்சத்திரம் வரும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் புனர்பூசம்னா எவ்ரி மந்த் அந்த புனர்பூசம் வரும், பிறந்த தினமும் வரும். ஷார்ட் டேர்மில் இந்த வாரம் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் பிறந்த தினத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு சப்போஸ் உங்களுடைய மண்டே தான் நீங்கள் பிறந்த தினம், அந்த மண்டே டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த ஃபுல் வீக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம். கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வரப்போதா இல்லையான்னு. இதை இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறோன்னா, அந்த மாதம் உங்களுக்கு வர்ற பிறந்த நட்சத்திரம் எல்லாருக்குமே வரும். அந்த பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தயவுசெய்து பரிகாரமோ இல்லை ஹோமமோ பண்ணிக்கோங்க. நான் எனக்காக இந்த விஷயத்தை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நான் பிறந்தது மண்டே. ஸோ மண்டே ஐ வில் பி வெரி காஷியஸ். என்னோட நட்சத்திரம் புனர்பூசம். ஸோ என்னோட பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரும். அந்த மாதத்தில் கண்டிப்பாக நான் ரிச்சுவல் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு தேவைப்படுற எல்லா எனர்ஜி, பேட்ரி ரீசார்ஜ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்ரி ரீசார்ஜ் எல்லாமே அந்த பிறந்த நட்சத்திரத்தில் வரும். ஸோ இது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், உங்களுடைய பிறந்த தேதி. இஃப் சப்போஸ் யூ ஆர் பார்ன் இன் டிசம்பர், அந்த டிசம்பர் மாதத்தில் புனர்பூசம் வருது. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும், இன்னொன்று உங்களுடைய ஜென்ம மாத ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கீங்க, தமிழ் மாதப்படி தான் இது போகும். ஸோ அந்த மாதத்தில் தமிழ் மாதம் இஸ் ஈக்குவலன் டு சூரியன் எங்கே இருக்குது. ஸோ இப்போ சூரியன் துலாத்தில் இருக்குது அப்படின்னா துலா மாசத்துல வர்ற அந்த ஜென்ம நட்சத்திரம் தான் ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம் உங்க பிறந்த டேட், வாட் எவர் த ரியல் ஒரிஜினல் டேட், அந்த டேட்டை நீங்க எது எடுத்தாலும் அந்த டேட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கரெக்டாக அவர் பிறந்தது மே 5th, மே 4th போய் அட்மிட் ஆயிட்டாரு ஹாஸ்பிட்டலில். மே 6th சர்ஜரி. அவருக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக சர்ஜரி, ஒரு சர்ஜரியில் முடிக்க வேண்டியது 3 சர்ஜரி கன்சிக்யூட்டிவாக பண்ணாங்க பிஃபோர் 3 months. அந்த மே மாதத்துலேருந்து வித்தின் அக்டோபருக்குள்ளார 3 சர்ஜரி பண்ணிட்டாங்க. அது கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அவங்க 4 ஸ்டாப். ஆனால் சொல்யூஷன் வந்ததுன்னா சொல்யூஷன் வரல. ஸோ உங்களுடைய ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இது நல்ல நேரம் நல்ல நேரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை நம்ம ஹோரை, அதுக்கப்புறம் கர்ணம், இதெல்லாம் பார்த்து சொல்கிறத விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுடைய இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் உங்கள் ஜென்ம மாதம், உங்களுடைய ஜென்ம தினம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வச்சு கிளியராக நம்மளால சொல்லிட முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுருக்கோம். இதுக்கும் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம்? இது எல்லாரும் கேட்குற கேள்வி. நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னா வெரி ஃபாஸ்டஸ்ட் வே, டூ ரிச்சுவல் ஆன் யோர் ஜென்ம தினா. எந்த நாளைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு ரிச்சுவல் பண்ணிடுங்க. உங்கள் ஒர்க்குக்காக ரிச்சுவலாக இருக்கலாம், பணத்துக்காக ரிச்சுவலாக இருக்கலாம். அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்து சனிலேருந்து அந்த தேவதாவை பிக் பண்ணிவிட்டு ரிச்சுவல் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோத் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம், இது நான் பார்த்தது அந்த ஜென்ம மாச ஜென்ம நட்சத்திரம் இல்லை அந்த மாதத்தில் வருகின்ற ஜென்ம நட்சத்திரம், இந்த ரெண்டுத்துலையுமே பூஜை பண்ணும்போது த க்ரோத் இஸ் இமென்ஸ். அந்த 100% ஜம்ப் அப்படிங்கிறது இது பண்ணாதான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. எல்லாருக்குமே அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கும். அதை நம்ம சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியெல்லாம் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அது வெறும் ஃபிசிக்கல் பாடி எனர்ஜி தான். உங்களுடைய தேஜஸை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்குரிய தேவைப்படுற டிவைன் எனர்ஜி வரணும்னா
அந்த ஜென்ம மாசம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம தினம் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ரிச்சுவல் பண்ணும்போது தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் வந்து இந்த 100% க்ரோத், 500% க்ரோத் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது நானே பண்ணுறேன், இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறேன். அந்த க்ரோத் ஃபேக்டரை என்னால் இது பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தட் இஸ் மை பேட்டரி ரீசார்ஜ். ஸோ எல்லாருக்குமே ஜென்ம மாதம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம தினம் இதை 3 வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் கர்ணம், யோகம், திதி அது இதுன்னு அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த 3 நாளையும் நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டீங்கனாலே யூ வில் see abundance in your life, growth in your life. இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் ஜென்ம மாதம், ஜென்ம நட்சத்திரம் பற்றின அனாலிசிஸ். தேங்க்யூ.